1945 நவம்பர் 16 யுனெஸ்கோ இஸ் ஃபவுண்டட். 1945 நவம்பர் 16 அன்று யுனெஸ்கோ எனப்படும் ஐக்கிய நாடுகளின் கல்வி, அறிவியல் மற்றும் பண்பாட்டு அமைப்பு நிறுவப்பட்டது. இது இரண்டாம் உலகப் போருக்கு பிறகு அமைதியை கட்டியெழுப்பும் நோக்கத்துடன் தொடங்கப்பட்ட ஐக்கிய நாடுகளின் ஒரு சிறப்பு அமைப்பாகும். இரண்டாம் உலகப் போரின் முடிவில் உலகம் முழுவதும் மனித இழப்புகளும், பொருளாதார அழிவுகளும், சமூக சிதைவுகளும் ஏற்பட்டன. மனிதர்களுக்கிடையேயான சமத்துவமின்மை, அநீதி, அறியாமை, கலாச்சார பாகுபாடு, வெறுப்பு மற்றும் தேசிய பாகுபாடு போன்றவையே போர்களுக்கான காரணங்களாக புரிந்து கொள்ளப்பட்டது. அதனால் உலக அமைதியை நிலைநிறுத்த அரசியல் ஒப்பந்தங்கள் அல்லது இராணுவ கூட்டணிகள் மட்டும் போதாது, அறிவு, கல்வி, கலாச்சாரம் மற்றும் தொடர்புகள் மூலம் மனிதர்களிடையே புரிதலை உருவாக்குவது அவசியம் என்ற எண்ணம் உருவானது. இதன் காரணமாக லண்டனில் 44 நாடுகள் ஒன்று கூடி அறிவியல், கல்வி மற்றும் கலாச்சாரம் வழியாக அமைதியை ஏற்படுத்தும் சர்வதேச அமைப்பு ஒன்றை உருவாக்க வேண்டும் என தீர்மானித்தன. அந்த மாநாட்டின் முடிவில் யுனைடெட் நேஷன்ஸ் எஜுகேஷனல், சயின்டிபிக் அண்ட் கல்ச்சுரல் ஆர்கனைசேஷன் என்ற பெயரில் புதிய அமைப்பை உருவாக்கும் ஒப்பந்தம் கையெழுத்திடப்பட்டது. போர் மனித மனதில் பிறக்கிறது. எனவே அமைதிக்கான கோட்டைகளும் மனித உள்ளங்களிலேயே கட்டப்பட வேண்டும் என்பதே யுனெஸ்கோவின் அடிப்படை தத்துவமாக இருந்தது. இதன் அடிப்படையில் யுனெஸ்கோ சில மூலக்குறிக்கோள்களை மையமாக கொண்டு செயல்பட தொடங்கியது. அனைவருக்கும் சமமான மற்றும் தரமான கல்வி வாய்ப்புகளை வழங்குதல், எழுத்தறிவின்மை ஒழிப்பு மற்றும் பெண்களின் கல்வி மேம்பாடு போன்ற இலக்குகளை கல்வித்துறையிலும், புவி மற்றும் சுற்றுச்சூழல் ஆய்வுகள், நீர்வள மேலாண்மை, புவியியல், உயிரியல் ஆகிய துறைகளில் சர்வதேச ஒத்துழைப்பை மேம்படுத்துதல் போன்றவற்றை அறிவியல் துறையிலும் தனது குறிக்கோளாக கொண்டது யுனெஸ்கோ. உலக பாரம்பரிய தலங்களை பாதுகாப்பது, பல்வேறு கலாச்சாரங்கள் மற்றும் மரபுகளை மதித்து பேணுவது, கருத்துரிமை, ஊடக சுதந்திரம் மற்றும் தகவல் பகிர்வை ஊக்குவித்தல் போன்றவை யுனெஸ்கோவில் பிற இலக்குகளாக நிர்ணயிக்கப்பட்டன. அறிவு, கல்வி, கலாச்சாரம் மற்றும் பரஸ்பர மரியாதை மூலமாகவே நிலையான அமைதியை உருவாக்க முடியும் என்ற நம்பிக்கையின் அடிப்படையில் பிறந்த யுனெஸ்கோ இரண்டாம் உலகப் போருக்கு பிறகு மனிதனின் மனதில் அமைதியை வளர்க்கும் உலகளாவிய முயற்சியின் தொடக்கமாக வரலாற்றில் பதிவானது.